My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. CMC Ludhiana. CMC Ludhianaல பைபிள் டெஸ்ட்டுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. வருகிற மே மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் இந்த பைபிள் டெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், ப்ளஸ் அப்ளிகேஷனில் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷனில். அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது, அதோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹார்ட் காப்பியாக சிஎம்சி லுதியானாக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக இது பண்ணலாம். பேமெண்ட் எப்படி பண்ணுறது முதற்கொண்டு நான் இதில் காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ இனிஷியலாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய சர்ச்சை காண்டாக்ட் பண்ணுறது. ப்ளீஸ் காண்டாக்ட் யுவர் சர்ச். நீங்கள் வந்து ஒரு வேலை சிஎஸ்ஐ டயசஸ் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது வேறு டயசஸ் சேர்ந்தவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய சர்ச்சை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டகரி 2Bயில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, அந்த கேட்டகரி 2Bங்கிறது வந்து சிஎஸ்ஐ டயசஸ்க்கு கீழே வரும். ஸோ சிஎஸ்ஐயில் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கேட்டகரி 2B செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் சர்ச் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்பான்சர்ஷிப் லெட்டர், சர்வீஸ் ஆஃப் லெட்டர் கமிட்மெண்ட், இந்த விஷயங்கள்லாம் உங்கள் சர்ச்சே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கைட் பண்ணுவாங்க. ஸோ இனிஷியலாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஆன்லைனில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். இந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே நீங்கள் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணணும். உங்களுடைய 10th மார்க் ஷீட், உங்களுடைய 12th மார்க் ஷீட், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேப்டிசம் சர்டிஃபிகேட், சர்ச் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து ஸ்பான்சர்ஷிப் லெட்டர், சர்வீஸ் ஆஃப் லெட்டர் கமிட்மெண்ட், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நான் டெமோவில் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அடுத்ததாக ஃபீஸ் பே பண்ணணும். ஆன்லைனில் தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் ஆன்லைனில் நீங்கள் ஃபீஸ் அப்படிங்கிறத பே பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு பிரிண்ட் அவுட் யார் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கிற அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து எல்லா சைட்லையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் பண்ணணும். அந்த எல்லா பேஜ்லையுமே பாட்டம் ஆஃப் த பேஜஸ் எல்லா பேஜ்லையும் சைன் பண்ணி நம்ம அங்கே அனுப்பணும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். பேப்டிசம் அண்ட் சர்வீஸ் ஆஃப் லெட்டர் கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். இது தவிர்த்து உங்களுடைய பேமெண்ட்டுக்குரிய ப்ரூஃபையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டாச் பண்ணணும். ஸோ யூ ஷுட் அட்டாச் இட். இதெல்லாமே இருக்கிற ஸ்டெப்ஸ். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு சென்ட் இட். இந்த எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரார் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் லுதியானா பஞ்சாபுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் காப்பியாக அனுப்பணும். எல்லாத்தினுடைய காப்பீஸ் நீங்கள் அனுப்பணும். ஒரிஜினல்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு வெரிஃபை யுவர் ஹால் டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த டேட்டுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வில் பி இஷ்யூட். ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் யூ ஷுட் அப்பியர் ஃபார் த பைபிள் டெஸ்ட். பைபிள் டெஸ்ட்டுக்கு நீங்கள் எழுதணும். பைபிள் டெஸ்ட்டுக்குரிய சென்டர் எல்லாமே உங்களுக்கு காமிப்பாங்க. அதெல்லாம் பண்ணலாம். அடுத்து வந்து நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீட்டுடைய ஸ்கோரை நீங்கள் என்ன பண்ணணும்னா என்டர் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ரேங்க் லிஸ்ட், சாய்ஸ் ஃபில்லிங், அலாட்மெண்ட், இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டெப். நீட் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வர ஸ்டெப். ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குரிய லாஸ்ட் டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12/5/2024 மே மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இன்னிலிருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மே 12th நீட் எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பைபிள் டெஸ்ட் நடக்கும். டேட் இன்னும் சொல்லலை, கூடிய சீக்கிரம் சொல்லிடுவாங்க. அண்ட் அப்ளிகேஷன் நீங்கள் எப்போ அனுப்பணும், அதுக்குரிய லாஸ்ட் டேட் ஹார்ட் காப்பி அனுப்ப சொல்லியிருக்கோம் இல்லையா, அது வந்து 18/5/2024. அண்ட் இந்த டேட் வந்து மேபி மாறலாம். இந்த 2 டேட்டுமே வந்து இட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். அதனால் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, குறைஸ் இருந்துச்சு அப்படின்னா இது சிஎம்சி லுதியானாவுடைய அஃபீஷியல் கான்டாக்ட் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் பண்ணி நீங்கள் வந்து இது ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க. யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் த நம்பர்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக சிஎம்சி லுதியானாக்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் பண்ணி கேட்கலாம். இது பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் எப்படி போடுறது, ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் லாகின் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதில் நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அண்ட் நியூ அப்ளிகன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க லாகின் பண்ணலாம். நம்ம நியூ அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துறோம். கொடுத்த உடனே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அண்ட் கைண்ட்லி ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஃபில் த ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய நேம் நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் உங்களுடைய நேமுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ யார் நீட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே என்ன பண்ணுங்கள், இது வந்து இட் கேன் பி ஃபில்டு லேட்டர். நீங்கள் கடைசியாக கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஃபாதர் நேம் கொடுங்க, மதர் நேம் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. அண்ட் ரிலீஜியன் பை டிஃபால்ட் கிறிஸ்டியன்ஸ் மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியுன்றதுனால கிறிஸ்டியன் தான் இங்கே இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மெம்பர் ஆஃப் விச் சர்ச், உங்கள் சர்ச் நேமை நீங்கள் இதில் வந்து என்டர் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டியூரேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப், எவ்வளோ வருஷமாக நீங்கள் அந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கீங்க அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பேப்டிசம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபில் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸ்டேட் ஆஃப் டொமிசைல், நம்ம எல்லாம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுனால தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் போட்டுருங்க. மொபைல் நம்பர், லேண்ட்லைன் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் கோர்ஸ் அப்ளைங் ஃபார். அங்கே வந்து பிடிஎஸும் இருக்குது அப்படின்றதுனால எம்பிபிஎஸ், பிடிஎஸ் ஆர் போத் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம்.
அண்ட் அடுத்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் யூ ஹாவ் டு செலக்ட் த நேம் ஆஃப் த சர்ச் மெம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு தனியாகவும் பிடிஎஸ்க்கு தனியாகவும் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். எம்பிபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இன்கேஸ் நீங்கள் சிஎஸ்ஐ சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா கொடுங்க. ஒருவேளை நீங்கள் வேறு சர்ச்னா அதில் லிஸ்ட்டில் பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து ரோமன் கேத்தலிக் அவங்க கொடுத்துரு ஒரு 26 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, சர்ச் டேட்டைஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எதுலையுமே உங்கள் சர்ச் வரலை அப்படின்னா யூ கேன் செலக்ட் ஃபார் 2G அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் லுதியானா, ஒன்லி ஃபார் 2G. உங்கள் கேட்டகரி 2G. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் போட்டுருவோம். அந்த வீடியோ பாருங்கள். கேட்டகரி யாரெல்லாம் எந்தெந்த கேட்டகரியில் வருவீங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்க்கும் அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பைபிள் டெஸ்ட் சென்டர். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சென்டர் தான், சென்னை மட்டும்தான் சென்டர். சென்னையில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாகவே 6 சென்டர் தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து செகண்ட் சாய்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துக்கலாம். செகண்ட் சாய்ஸும் சென்னையே கொடுக்க முடியாது, வேறு ஏதாவது தான் கொடுக்க முடியும். ஸோ நியர்பைங்கும் போது நான் கொச்சின் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பை டிஃபால்ட் அவங்களே செலக்ட் பண்ணிடுவாங்க. நான் வந்து அதர் தேன் சிஎஸ்ஐ கொடுத்ததுனால 2Gங்கிறது செலக்ட் ஆயிடுச்சு. நீங்கள் சிஎஸ்ஐ செலக்ட் பண்ணிங்கன்னா 2B செலக்ட் ஆகும். சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எம்பிபிஎஸ் போட்டிங்கன்னா எம்பிபிஎஸ் மட்டும் தான் காமிக்கும். பிடிஎஸ் போட்டால் பிடிஎஸ் மட்டும் காமிக்கும். 2 போட்டுச்சுன்னா 2மே இருக்கும். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. யூ வில் பி மூவ் டு த நெக்ஸ்ட் பேஜ். இங்கே வந்து உங்களுடைய அகாடமிக் இன்ஃபோ அப்படிங்கிறத நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அகாடமிக் இன்ஃபோவில் உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் உங்களுடைய போர்டு என்னங்கிறத எழுதிக்கோங்க. எந்த ஸ்டேட்டுங்கிறத போட்டுருங்க. இயர் ஆஃப் பாசிங் போடுங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 10th மார்க், 11th மார்க் அண்ட் 12th மார்க். ஒருவேளை 11th வந்து பப்ளிக் எக்ஸாம் இல்லை, மார்க் இல்லை அப்படின்னா யூ கேன் செலக்ட் நாட் அப்ளிகபிள்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட். டிஃபால்ட்டாக அவங்க ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் காமிச்சிருப்பாங்க. நியூ பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பி மூவ் டு த நெக்ஸ்ட் பேஜ். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே காமிப்பாங்க. அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் ஆர் மிஸ்ஸிங், ப்ளீஸ் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த இடத்துல பாருங்க 3rd செக்ஷன் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அந்த டேபை கிளிக் பண்ணுங்க. யூ வில் பி மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். மெட்ரிகுலேஷன் 10th சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட், ப்ரொஃபைல் பிக்சர் ஒன்று கேட்டிருக்காங்க, டொமிசைல் ஆர் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் அண்ட் சர்வீஸ் ஆஃப் லெட்டர் கமிட்மெண்ட் அண்ட் பேப்டிசம் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டினுடைய காப்பி வேணும், சிக்னேச்சர் தேவை. இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா 100 KBக்குள்ளே இருக்கணும். இது ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து 200 KBக்குள்ளே இருக்கணும். இந்த சைஸ் லிமிட்டுக்குள்ளே எல்லாமே JPEG, PNG அண்ட் JPG, GIF தான் இருக்கணும். PDF ஃபார்மேட்ஸ் வந்து நாட் அலவுடு. எல்லாமே JPEG ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி மூவிங் டு த. ஒருவேளை நீங்கள் அப்லோட் பண்ணதில் டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது சைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா யூ வில் பி கெட்டிங் an error மெசேஜ். இப்போ பாருங்கள், இங்கே வந்து சைஸ் வந்து 100 KBக்கு மேலே இருக்குது. எந்த இதில் மிஸ்டேக் இருக்கோ அதை வந்து ஹைலைட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போய்க்கலாம். எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல பே நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி மூவ் டு த நெக்ஸ்ட் பேஜ். இந்த பேஜில் ஃபீஸ் பாருங்கள். பைபிள் டெஸ்ட்டுக்குரிய ஃபீஸ் வந்து 2500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 2500 rupees நீங்கள் எப்படி பே பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் மட்டும் தான் பண்ணணும். எய்தர் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நெஃப்ட் பண்ணலாம், இல்லைனா IMPSல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அல்லது UPI பேமெண்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பண்ணலாம். அதுக்குரிய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நான் இந்த இடத்துல காமிச்சிருக்கிறேன். அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, HDFC பேங்க்னுடைய நேம் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய IFSC கோடு அண்ட் SWIFT கோடு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டேரெக்டாக பேங்க்கில் போய் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், டெபாசிட் பண்ணலாம். பட் அந்த ப்ரூஃபை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த பேஜில் வந்து அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் அமௌண்ட் பெய்டு என்ன, எந்த டேட்டில் நீங்கள் பே பண்ணீங்க, அண்ட் UTR டிரான்சாக்ஷன் ID நீங்கள் இங்கே என்டர் பண்ணிடுங்க. அண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் நெஃப்டா, RTGS-ஆ, IMPS-ஆ, GPay-ஆ அப்படிங்கிறத போட்டுட்டு அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் போடணும். அண்ட் சென்டர்ஸ் நேம் அண்ட் சென்டர்ஸ் பிரான்ச் எல்லாம் போட்டு அப்டேட் நவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது முடிஞ்சிடும். அண்ட் யூ வில் பி ஏபிள் டு டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன். அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் யூ ஹாவ் டு டேக் அ பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் எல்லா சைட்லையுமே பாட்டமில் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுட்டு சில ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 by 1 அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம போட்டோம் இல்லையா, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணீங்களோ அதனுடைய காப்பீஸ் எல்லாமே நீங்கள் அந்த இதோட சேர்த்து அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு 18 May 2024 May 18க்குள்ளே அங்கே போய் சேர்ற மாதிரி என்ன பண்ணணும்னா அனுப்பணும். இதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. லேட்டரில் கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு வேலை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும், இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் CMC லுதியானாவுடைய காண்டாக்ட் நம்பர் நான் காமிச்சிருக்கிறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுவரை நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.